ஹாய், இது லேர்ன் ஈஸி இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் சுமதி வீட்டில் தனியாக இருந்தாள். ஒரு நாள் அப்படின்னா ஒன் டே. சுமதி தனியாக இருந்தாள் அப்படின்னா அலோன். தனியாக அப்படின்னா அலோன். வாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க இருந்தால் அப்படின்னு. ஸோ பாஸ்ட் யூஸ் பண்றோம். வாஸ். வீட்டில் அப்படி சொல்லும்போது அட் ஹோம். ஒரு நாள் ஒன் டே சுமதி வாஸ் அட் ஹோம். அவளுடைய பெற்றோர்கள் ஒரு விருந்தில் கலந்து கொள்ள சென்றனர். அவளுடைய ஹர் பேரண்ட்ஸ். அவளுடைய பெற்றோர்கள் அப்படின்னா ஹர் பேரண்ட்ஸ். விருந்தில் அப்படின்னா பார்ட்டி. ஒரு விருந்தில் அ பார்ட்டி. கலந்து கொள்ள அப்படின்னா டு அட்டெண்ட். சென்றனர், இந்த இடத்துல சென்றனர் அப்படின்றதுக்கு had gone அப்படின்னு போட்டிருக்கோம். had gone. went அதுக்கும் had gone அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. went அப்படி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா went யூஸ் பண்ணணும். had gone எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷனுக்கு பிஃபோர் இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கும், அப்போ had gone யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சுமதி தன் தந்தையின் மேஜையில் ஒரு ஸ்டாப்லர் இருப்பதை பார்த்தாள். பார்த்தாள் அப்படின்றது பாஸ்ட். தந்தையின் மேஜையில் அப்படின்னா டேபிள். சுமதி பார்த்தாள். எதை பார்த்தாள்? saw a stabler on her father's table. மேஜையில் ஒரு ஸ்டாப்லர் இருப்பதை பார்த்தாள். on her father's அப்படின்னா தன் தந்தையின் டேபிள், அப்ப மேஜையில். அவள் அதை எடுத்து விளையாட ஆரம்பித்தாள். விளையாட ஆரம்பித்தாள். அவள் she அதை எடுத்து அப்படின்னு சொல்லும்போது picked it. picked அப்படின்னா எடுத்து அப்படின்னு அர்த்தம். and started playing with it. விளையாட ஆரம்பித்தாள். அதனுடன் விளையாட ஆரம்பித்தாள். started அப்படின்னா ஆரம்பித்தாள் அப்படின்னு அர்த்தம். விளையாட அப்படின்னு சொல்லும்போது playing. அதை எடுத்து விளையாட ஆரம்பித்தாள். அவள் பழைய புத்தகத்தின் பக்கங்களை கிழித்தாள். பாஸ்ட். கிழித்தாள். அவள் சி பழைய புத்தகத்தின், பழையனா ஓல்டு புக், பக்கங்களை அப்படின்னா பேஜஸ். கிழித்தாள் டோர். பாஸ்ட்ல இருக்கு. கிழித்தாள் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் தான் டோர். சி டோர் த பேஜஸ் ஆஃப் an ஓல்டு புக். ஓல்டு புக்கோட பக்கங்களை கிழித்தாள். மற்றும் கிழித்த பக்கங்களை பிணைப்பு செய்ய ஆரம்பித்தாள். பிணைப்பு அப்படின்னா சேர்க்கறத தான் பிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் and கிழித்த பக்கங்களை அப்படின்னா torn pages. பிணைப்பு செய்ய அப்படின்னா ஸ்டாப்லிங். ஆரம்பித்தாள் அப்படின்னா started. பிணைப்பு அப்படின்னா சேர்க்கறது, அதுதான் ஸ்டாப்லிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாப்லர் அப்படின்னு சொல்றது தான் ஸ்டாப்லிங். and started stabling torn pages. பிணைப்பு செய்ய ஆரம்பித்தாள். தைப்பு முள் முடிந்ததும் அவள் தைப்பு முள்ளை நிரப்ப செய்தாள். தைப்பு முள் அப்படின்னா ஸ்டாப்லர் பின், அததான் தைப்பு முள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாப்லர் பின் முடிஞ்சோடனே அவள் மறுபடியும் ஸ்டாப்லர் பின்னை நிரப்புறா. when the staples got finished, அதாவது தைப்பு முள் முடிந்ததும் அவள் she tried தைப்பு முள்ளை நிரப்ப செய்தாள். try to refill நிரப்ப செய்தாள். எதை? ஸ்டாப்லரை. when the staples got finished she tried to refill the stapler. நிரப்புறதுக்கு முயற்சி செய்றா. அவளுக்கு அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் உடைத்து விட்டாள். ஸ்டாப்லர் பின்ன எப்படி போடணும்னு தெரியாம அந்த பொண்ணு உடைச்சிட்டா, உடைத்து விட்டாள். she did not know. did not know அப்படின்னா தெரியாது அப்படின்னு அர்த்தம். how to do it, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாது. she broke it.
அதை உடைத்து விட்டாள். எப்படி சேர்க்கணும், அதாவது நிரப்பணும்னு தெரியாம உடைத்து விட்டாள். broke அப்படின்னா உடைத்து விட்டாள். பாஸ்ட்ல இருக்கனால broke அப்படின்னு போட்டிருக்கோம். she did not know how to do it. she broke it. சுமதி பயந்து விட்டாள். ஸ்டாப்லரை மேஜையின் மீது வைத்துவிட்டு வெளியேறினாள். பயந்து விட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. பயப்படுறது அப்படின்னா ஸ்கேர்டு. ஸ்டாப்லரை மேஜையின் மீது வைத்துவிட்டு வெளியேறினாள். சுமதி got scared. இங்க பயந்தாள் அப்படின்னா scared மட்டும் போடணும். பயந்து விட்டாள் அப்படின்னு சொல்லும்போது got scared அப்படின்னு போடுறோம். then she putனா என்ன, வைக்கிறது. she put the stapler. மேஜையின் மீது வைக்கிறது தான் put the stapler on the table. மேஜையின் மீது அப்படின்னு சொல்லும்போது on the table. வெளியேறினாள் அப்படின்னா and left. வெளியேறிட்டா அப்போ left. சுமதி got scared. then she put the stapler on the table and left. அடுத்த நாள் உடைந்த ஸ்டாப்லரை பற்றி அவளுடைய அப்பா கேட்டபோது. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே. உடைந்த ஸ்டாப்லர், உடைந்த அப்படின்னா என்ன, broken. ஸ்டாப்லரை பற்றி அவளுடைய அப்பா அப்படின்னா her father. கேட்டபோது அப்படின்னா asked. நெக்ஸ்ட் டே when her father asked. when எதுக்கு சேர்க்கிறோம்னா கேட்ட போதுன்றதுனால when சேர்க்கிறோம். about அப்படின்னா பற்றி. about அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி கேட்குறாங்க. எதை பற்றி, உடைந்த ஸ்டாப்லரை பற்றி அவள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது her about the broken stapler. asked her. அவள்கிட்ட கேட்குறாங்க. next day when her father asked her about the broken stapler. அவள் அதை உடைத்து விட்டதாக ஒப்புக்கொண்டாள். ஏதாவது பண்ணிட்டு அதை ஒப்புக்கொள்றது confess அப்படின்னு சொல்லுவோம். குற்றத்தை ஒப்புக்கொள்றது தான் confess. அப்போ ஒப்புக்கொண்டாள் அப்படின்னா confessed. see அவள் confessed ஒப்புக்கொண்டாள். எதை, that is it was broken by her. என்னாலதான் இது உடைஞ்சிச்சு அப்படின்னு அதை ஒப்புக்கொண்டாள். அதை உடைத்ததாக ஒப்புக்கொண்டாள். it was broken by her. இது என்னாலதான் உடைஞ்சிச்சு அப்படின்னு ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு சொல்றது confessed. அவளுடைய தந்தை உண்மையை தெரிவித்ததற்காக அவளை பாராட்டினார். உண்மையை சொன்னனால பாராட்டுறாரு அவங்க அப்பா. அவளுடைய தந்தை her father. உண்மையை அப்படின்னா truth. தெரிவித்ததற்காக telling. அவளை பாராட்டினார் praised her. her father praised her. அவங்க அப்பா பாராட்டுனாங்க அவங்கள. எதுக்கு, for உண்மையை, அதாவது உண்மையை தெரிவித்ததற்காக, for telling the truth. உண்மையை சொன்னதுக்காக அவங்க அப்பா பாராட்டுனாங்க. ஆனால் அவர் உனக்கு கையாள தெரியாத பொருளை பயன்படுத்த கூடாது என அவளிடம் கூறினார். உண்மையை ஒத்துக்கிட்டா, இருந்தாலும் நீ உனக்கு தெரியாத செயல்ல ஈடுபடாத அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. உன்னால கையால தெரியாத சில பொருட்கள் இருக்கு, அதை நீ பயன்படுத்தாத அப்படின்னு சொல்ற 2 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸ்ல மேக் பண்ணி சொல்லியிருக்காங்க. told her அவள்கிட்ட சொல்றாங்க. not to handle the things which she did not have to use. உனக்கு தெரியாத, எப்படி கையாளணும் தெரியாத பொருட்களை நீ கையாளாத, யூஸ் பண்ணாத, பயன்படுத்தாத அப்படின்னு சொல்றது. did not how to use. உனக்கு தெரியாது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு, அதனால நீ பயன்படுத்தாத. handle the things, not to handle the things. எப்படி பயன்படுத்தணும் தெரியாத திங்ஸை நீ பயன்படுத்தாத அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாங்க. அவங்க குழந்தை உண்மையை சொல்றதுக்கு பாராட்டியும் இனிமே இப்படி பண்ணாத அப்படியும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி வழியா நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம், நிறைய மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய கதைகள் மூலம் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.